அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். ரிஷப ராசிக்கு காலச்சக்கரத்தின் 2வது ராசி தாங்க ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னாலே உழைப்பு, வருமானம், தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஈடுபாடு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுல முழு முயற்சி எடுக்கக்கூடியவர்கள். நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உழைப்பால தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையா அறிந்தவர்கள் தான் நம்ம ரிஷபராசி அன்பர்கள். இப்ப ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு? ரிஷபராசியை பொறுத்த வகையில ராசிநாதன் சொல்லக்கூடியவர் சுக்கிரன் இந்த மாசம் தாங்க 11ஆம் இடத்துல போய் ரொம்ப அற்புதமா இருக்கிறார். எப்பா, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு, பல்வேறு விதமான கஷ்டங்கள், வேலை அமைப்புல சிரமம், குடும்பத்துல சிரமம், தொழில் சரியா நடக்கல, ஆமா அப்படின்னு இருந்த அனைவருக்குமே இனிமே வர்ற காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு பக்கம், 2வது சுக்கிரன் ராசிநாதன் சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், திட்டமிட்ட விஷயங்கள், போராட்டகரமான வாழ்க்கையில அதை சாதிச்சா நான் நல்லா இருப்பேன், இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும், இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்ப அமையும்னு தெரியல அப்படின்னு யோசனையில இருந்தீங்கல்ல, அதே போல உங்களோட கனவுகள், ஆசைகள், எய்ம் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய நேரம். இப்ப என்ன நடக்கும்னா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடனுக்குடனே நடக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. லாபகரமா இருக்குது. நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போங்களே ரிஷபராசி அன்பர்கள், எங்க வேணாலும் எந்த தொழிலோ வேலையோ எந்த ஒரு முயற்சியில நீங்க இறங்கினாலும் அந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த ஏப்ரல் மாதம். ஏன்னா லாபம், எதை தொட்டாலும் லாபம் வரணும். நீங்க பேச போனீங்களா அதுல ஒரு லாபம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். அடுத்து பாருங்க, யாருக்காவது உதவி செய்ய போனீங்களா அது உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாய பலன். அல்லது நீ ஏதாவது ஒரு பணம் வேணும், லோன் போட்டிருக்கேன், லோன் வரணும்னா உடனே கிடைக்கும். அல்லது ஒரு இடம் வாங்கினா தேவலாம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க, அந்த இடம் சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு வீடு வாங்கினா தேவலாம், என்ன மாதிரி வீடு வாங்குறது, கார் வாங்கணும், என்ன மாதிரி கார் வாங்குறது, இல்ல தொழிலே செய்யணும், என்ன தொழில் செய்யறது, அதை எங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற கணத்துல அது சார்ந்த விளக்கங்களும் தெளிவும் உடனுக்குடனே யார் மூலமாகவது கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு இடத்துலதான் உங்க ராசிநாதன் போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கார். தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம், எல்லாமே ஒரு லாபமா இருக்கும், முன்னேற்றமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் செய்யலாம்?
இடம், வீடு, சொத்து, அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கலாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், ஏற்கனவே இருக்க வீட்டை ரெனோவேஷன் பண்றது, அல்லது திருமணம், இரண்டாவது திருமணம் தான் செய்யணும். அதாவது ஏற்கனவே ஒரு திருமணம் ஆச்சு, டைவர்ஸ் ஆயிருச்சு, திரும்ப ஒரு திருமணம் நடக்குமா அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக திருமணம் வரன் அமையும். நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு ரிஷபராசி. அடுத்து தொழில் வேலையை பத்தி ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறீங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாவகிரகங்கள் இருக்கணும். அங்க இருக்கிறது யாருன்னா சனி பகவான் இருக்கிறார். தொழில்காரகன். யாரு? தொழில்காரகன், ஜீவனக்காரகன்னு சொல்லுவோம். தொழில்காரகன், அதாவது சனி பகவான் நல்லா இருந்தா தாங்க ஒரு தொழிலே செய்ய முடியும். அப்போ 10 குடையவன் 10லே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. அப்ப இந்த அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு தொழில் லாபத்தை கொடுத்தே தீரும். அதுலயும் இப்ப 2 குடைய புதன் பகவானோடு சேர்ந்த சனி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, கமிஷன் தொழில், ஒரு பொருளை வாங்கி விற்கிற வியாபார தொழில இருக்கிற அனைவருக்குமே நல்ல லாபத்தை தரும். அதுவும் யாருக்குன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு. கை மாத்தி விடுற பிசினஸ்ன்னு சொல்லுவோம், அது அனைத்துமே நல்லா இருக்கும். இடம், புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இடத்த வாங்கி விற்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்க, அதுதான் நம்ம இப்ப மார்க்கெட் எல்லாமே இப்ப அப்படித்தானே இருக்குது. அப்ப பொருளை வாங்கி விற்கிற அனைவருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, அடுத்து பார்த்தோன்னா மிஷினரி தொழில் செய்யறவங்க, அடுத்து மொபைல் ஷாப்பு, அனைத்து தொழில்கள்லையுமே எந்த ஒரு பொருளையும் வாங்கி விற்கக்கூடிய பிசினஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அனைவருக்குமே நல்ல வருமானம், லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பா கல்வி நிலையங்கள் சார்ந்த விஷயத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசர்ச்ல இருக்கிறாங்கல்ல, நீண்ட நாளா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஆராய்ச்சி பண்ணதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா முடியுங்க. அந்த காலத்துல ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப பாசிட்டிவா முடியும், ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு நல்லா வரும். தொழில் கல்வி படிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை உறுதியா கிடைக்கும், எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும், நல்ல வருமானம் வரும். 5, அதாவது 2, 5 கூடையவனோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கையில என்ன நடக்கும், அதாவது சனி பகவான் சேர்ந்து 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தா என்ன நடக்கும்னா, கொஞ்சம் குடும்பத்தோட சேர்ந்து தொழில் செய்யணும், ஃபேமிலியா ஒரு தொழிலை செய்யணும், ஒரு வேலையை பார்க்கணும், பார்ட்னர்ஷிப்பை மனைவி கணவன் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில், பார்ட்னர்ஷிப்பா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா தாராளமா அந்த காலகட்டத்துல செய்யுங்க. அதே போல மகனோட தேவைகளை நிறைவேற்றுதல், குழந்தைகளுக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்கறது, ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்கறது, ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி விடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா செய்யலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வரும். அடுத்து 11ஆம் இடத்துல இருக்க ராகு எப்படின்னா, இந்த வெளிநாடு தொடர்புகளையும் வெளி மக்களோட தொடர்புகளையும் கொடுப்பாரு. யாருன்னே தெரியாது, திடீர்னு போற போக்குல நமக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எதிர்பார்த்த உதவியா இருக்கும், அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து வெளிநாடு ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருப்போம், நமக்கு அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது, சோர்ந்து போயிடுவோம். என்ன ஆயிடுவோம், ஓஹோ இனி ஒன்றும் பெருசா நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம இருக்கிறத பார்ப்போம் அப்படின்னு அமைதியா உட்கார நேரத்துல அந்த வாய்ப்பு வந்து கதவை தட்டி அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து 4 கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. கண்டிப்பா என்ன நடக்கும், தாய் மூலமா ஒரு சொத்து, தாய் வர்க்கத்தின் மூலமா ஒரு சொத்து அப்படிங்கிறது, தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும். அப்ப தாய் ஸ்தானத்துல இருக்க எல்லாருமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இனம் உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் சேர்க்கை, காலி இடம் வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயம்லாம் அந்த காலகட்டத்துல நீங்க சிறப்பா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான அமைப்பு, ஒரு அற்புதமான ஸ்தானபலம் பெற்று எல்லாம் அற்புதமா அமர்ந்திருக்கு. அடுத்து பாருங்க, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அவரு 12 கூடையவர் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். 7ங்கிறது என்ன, அப்ப மனைவி அப்படிங்கிறது குடும்பம், மனைவி, குழந்தைகள் எல்லாம் கூடி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமா நல்லா இருக்குது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சின்னதா குடும்ப உறுப்பினர்கள் மேல சின்னதா கோபம் வரும். கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது.
நல்லது. குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, குடும்பத்திற்காக செலவு செய்யுது. மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்கறது, குழந்தைகள் கேட்டதை வாங்கி கொடுக்கறது, குடும்ப உறுப்பினர்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கறது, குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. உங்களோட ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்கணம் என்ன, என்ன லக்கணத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, இந்த இந்த கிரக அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு சூப்பரா அட்டகாசமா நிறைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குறது அப்படிங்கிறது அருமையா உங்களுக்கு அமைஞ்சிரும். அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். கல்வி, கேள்வி, சாஸ்திர ஞானங்கள் போன்றவைக்குள்ள ரொம்ப விசாலமா இருக்காரு. மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நிர்வாகத்திறன் மிக்கவரா இருக்கிறாரு. இவருக்கு என்ன நடக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள் சொந்தம் மூலமா நல்ல ஒரு ஆதாய பலன்கள் கிடைக்குது. சொந்த பந்த உறவுகளோடு கூடி மகிழக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா, இடம் வாங்குறது, கவர்மெண்ட் அரசு சம்பந்தப்பட்ட துறை விஷயத்திலிருந்து ஆதாயம் கிடைக்கிறது, அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைக்கிறது, விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இடம் விட்டு இடம் நகர்றது, வெளிநாடு வெளியூர் போறது, அது இல்லாம இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது அடிப்படை தேவைகளுக்கான செலவு செஞ்சு மகிழ்ச்சியை உருவாக்கிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. பயணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், லாபகரமா இருக்கும். அடுத்து மிருகசீர நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தல குடும்பத்திற்கு நல்ல வருமானம் வரும். அந்த வருமானம் எப்படி அப்படின்னா, குடும்பத்திற்கான செலவு, அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான செலவு அப்படின்னு எவ்வளவு வருமானம் வருதோ அதற்கேற்ற செலவு அப்படிங்கிறதும் இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி என்ன, நீங்க என்ன லக்கணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனடைங்க. சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம்.